குழந்தை உரிமைகள் பிரகடனம் 1959 நவம்பர் 20 அன்று குழந்தை உரிமைகள் பிரகடனத்தை ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்டது. இது உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய நெறிமுறை கட்டமைப்பை உருவாக்க அடித்தளமிட்டது. முதலாம் உலகப் போர் முடிவடைந்த பிறகு ஐரோப்பாவில் கோடிக்கணக்கான குழந்தைகள் அனாதைகளாகினர், வறுமையில் வாடினர், உடல்நலக் குறைபாடு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டனர். இவர்களுக்கு உடனடி மனிதாபிமான உதவி தேவைப்பட்டது. இத்தகைய அவலங்களை கண்ட எக்லாண்டைன் ஜெப் என்ற பிரிட்டிஷ் சமூக சேவகி குழந்தைகளின் நலனுக்காக போராடினார். அவர்தான் 1923ஆம் ஆண்டில் குழந்தை உரிமைகள் பிரகடனத்தின் முதல் வடிவத்தை உருவாக்கினார். ஜெப் உருவாக்கிய இந்த பிரகடனம் 1924ஆம் ஆண்டில் அப்போதைய சர்வதேச அமைப்பான லீக் ஆஃப் நேஷன்ஸால் அங்கீகரிக்கப்பட்டது. இது ஜெனீவா பிரகடனம் என அழைக்கப்பட்டது. குழந்தைகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தேவை என்பதை தார்மீக ரீதியாக அங்கீகரித்த உலக நாடுகள் ஜெனீவா பிரகடனத்தை அடிப்படையாக கொண்டு குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான விரிவான ஆவணத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. இதன் விளைவாக உருவான குழந்தை உரிமைகள் பிரகடனத்தை 1959ஆம் ஆண்டு நவம்பர் 20 அன்று ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்டது. இது ஒரு லீகலி பைண்டிங் ட்ரீட்டி, அதாவது சட்டப்பூர்வமாக பிணைக்கும் ஒப்பந்தம் அல்ல. மாறாக இது அனைத்து நாடுகளும் தங்கள் கொள்கைகள் மற்றும் சட்டங்களை வடிவமைப்பதில் பின்பற்ற வேண்டிய தார்மீக வழிகாட்டு நெறிமுறைகளாகும். இந்த பிரகடனம் 10 முக்கிய கோட்பாடுகளை உள்ளடக்கியது. அவை ஒரு குழந்தையின் முழுமையான, ஆரோக்கியமான மற்றும் கண்ணியமான வளர்ச்சியை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டிருந்தன. இனம், நிறம், பாலினம், மொழி, மதம், அரசியல் அல்லது பிற கருத்துகள், தேசியம், சமூக வர்க்கம், செல்வம் அல்லது பிறப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என இந்த பிரகடனம் வலியுறுத்தியது. குழந்தை ஆரோக்கியமான மற்றும் இயல்பான முறையில் உடல், மன, தார்மீக, ஆன்மீக மற்றும் சமூக ரீதியாக சுதந்திரத்துடனும் கண்ணியத்துடனும் வளர சட்டம் மற்றும் பிற வழிகள் மூலம் சிறப்பு பாதுகாப்பும் வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் என இந்த பிரகடனம் குறிப்பிட்டது. குழந்தை பிறந்ததிலிருந்தே ஒரு பெயர் மற்றும் தேசிய இனத்தை பெற உரிமை உண்டு. குழந்தைக்கு சமூக பாதுகாப்பின் பலன்கள் கிடைக்க வேண்டும். போதுமான ஊட்டச்சத்து, வீடு, பொழுதுபோக்கு மற்றும் மருத்துவ சேவைகளை பெறும் உரிமை ஆகியவற்றையும் இந்த பிரகடனம் வலியுறுத்தியது. மேலும் தாய்க்கும் குழந்தைக்கும் கர்ப்பகால மற்றும் பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டது. உடல் ரீதியாக, மன ரீதியாக அல்லது சமூக ரீதியாக குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு அவர்களின் சிறப்பு நிலைமைக்கு தேவையான சிறப்பு சிகிச்சை, கல்வி மற்றும் பராமரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும், குழந்தைக்கு பெற்றோர் மற்றும் சமூகத்தின் அன்பு மற்றும் புரிதல் தேவை என்பதால் கூடியவரை குழந்தை பெற்றோரின் பராமரிப்பிலும் பொறுப்பிலும் வளர வேண்டும் என்றும் இந்த பிரகடனம் குறிப்பிட்டது. குழந்தைக்கு இலவச மற்றும் கட்டாய கல்விக்கு உரிமை உண்டு என்றும், அவர்களின் திறன்களையும் சமூக பொறுப்புணர்வையும் வளர்க்க உதவுவதோடு குழந்தைக்கு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கிற்கான முழு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் பிரகடனம் குறிப்பிட்டது. அனைத்து சூழ்நிலைகளிலும் குழந்தையின் பாதுகாப்பு மற்றும் நிவாரணம் முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றும், அனைத்து விதமான புறக்கணிப்பு, கொடுமை மற்றும் சுரண்டலிலிருந்து குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் பிரகடனம் வலியுறுத்தியது. குழந்தை எந்த வடிவத்திலும் வர்த்தக பொருளாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியதோடு புரிதல், சகிப்புத்தன்மை, மக்களிடையே நட்பு, அமைதி மற்றும் உலகளாவிய சகோதரத்துவம் போன்ற உணர்வுகளுடன் குழந்தை வளர்க்கப்பட வேண்டும் என்றும் பிரகடனம் குறிப்பிட்டது. அனைத்து குழந்தைகளும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்றும், வேறுபாடின்றி உரிமைகளை பெற வேண்டும் எனவும் இந்த பிரகடனம் வலியுறுத்தியது. இந்த 1959 பிரகடனம்தான் பிற்காலத்தில் உலக அளவில் சட்டப்பூர்வமாக பிணைக்கும் ஒப்பந்தமான குழந்தை உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டிற்கு அடித்தளமாக அமைந்தது. இந்த 1959 பிரகடனம் உலக அளவில் குழந்தைகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தேவை என்பதை தார்மீக ரீதியாக அங்கீகரித்த முக்கிய ஆவணமாக வரலாற்றில் பதிவானது.